எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. விஜய் சேதுபதி ஏதோ சம்பவம் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மூஞ்சி வந்து லைட்டா வெறப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதுலேயே கொஞ்சம் உருன்னு இருக்க மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அருணுக்கும் தீபக்கும் ஒரு ஃபைட் நடந்தது பார்த்தீங்களா? அதாவது மண்டே மார்னிங் இந்த லேபர் அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து சின்ன ரோஸ்ட் இருந்திருக்கு. சின்னதாக தான் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சம்பவத்தை முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து இந்த டாஸ்க்குள்ளேயே வந்திருக்காரு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அருண் மண்டையில் நறுக்கு ரெண்டு கோட்டு கொட்டியிருக்காரு. கொட்டிட்டு தான் பார்த்தீங்கன்னா டாஸ்க் விஷயமே பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் இப்போ வரைக்கும் வருது. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அவர் என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலாக சரின்னு சொன்னா இவனுங்க வந்து கொண்டாடுறானுங்க, அதே மாதிரி தப்புன்னு சொன்னா டபுள் மடங்கு கொண்டாடுறானுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாரு. அது என்னன்னு எனக்கும் சத்தியமா புரியல. உங்களுக்கு புரிஞ்ச கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் டாஸ்க்கை பத்தி பேசுறாரு. இந்த டாஸ்க்ல வந்து இந்த புரட்சி பண்றது உரிமை இதெல்லாம் பண்றாங்கல்ல, இதுக்கான தேவை அங்க இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா நியாயமான கேள்வி தான். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவை இல்லை, பட் டாஸ்க்கு கோசம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஃபுட்டேஜை போடுறாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி பண்றது கத்திக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ் தான் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போ இந்த டாஸ்க் விஷயம் பேசும்போதும் திருப்பி அருணுக்கு ஏதோ சம்பவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வர 3 ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோமோவில் அருண் தான். நான் ஆப்வியஸாக சொல்கிறேங்க. ஆனால் கண்டென்ட் அருண்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருந்தது. அது நெகட்டிவாக தான் வந்தது, அது வேற விஷயம். பட் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால தான் சொன்னேன் அருணை வீக் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ கூட வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு நமக்கு தேவை கண்டென்ட். அப்போ தான் ஷோ எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் அருண் தான். ஸோ அருண் மாதிரி ஆளுங்க இருந்தால் மட்டும்தான் ஷோ கொஞ்சம் எங்கேஜிங்காக போகும். அதனால தான் அவர் இருக்கணும்னு சொன்னேன். எனிவேஸ் இந்த ப்ரோமோலேயே நம்ம அந்த எப்படி சொல்றது அந்த மண்டே விட்டுருங்க, டியூஸ்டே வெனஸ்டே இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா ப்ரோமோல ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் தான் இருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த சம்பவத்துக்கு தான் இன்னைக்கு விஜய் சேதுபதி மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு சம்பவம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் பொழக்க இன்னைக்கு அடி உள்ள போகுது. இன்னைக்கான எபிசோட்ல அருணுக்கு ஒரு பொழக்க அடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. இந்த விஷயத்தில் வந்து அருண் மேலே என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் புரட்சி பண்ண போறேன் அப்படின்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா டாஸ்க்கு கோசம் ஒரு விஷயம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாஸ்க்கை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டாஸ்க்கை அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷம் போய் ட்ரெஸ்ஸை மாற்ற சொன்னாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை வந்து எடுத்துட்டாரு. நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்க, we are workers not a beggars அப்படின்ற மாதிரி அந்த கோட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பத்திலிருந்தே ஒருத்தன் வந்து வாடா சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா அருண் அங்கே பண்ணது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை உண்மையிலே கிரியேட் ஆகணும். அப்படிலாம் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும். லேபருக்கு ஏதாவது இப்போ மேனேஜர் சைட்லேருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பிரச்சனை பண்ணும்போது ஓகே. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா முதல்ல அதாவது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியில் வந்து இறங்குறது வந்து ஒர்க்கர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறங்கினாங்க. ஸோ அதனால தான் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா புரட்சி நாயகன் சொல்லிட்டு அருணை வந்து எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட புரட்சி நாயகனுக்கு இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடில் பொழக்க காய்ச்சுன்னு காச போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. அருண் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா சார் நான் டாஸ்க்கு கோர்ஸ் தான் சார் பண்ணேன், ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க்கு கோர்ஸ் தான் பண்ணேன், இதில் எனக்கு வன்மமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிக்கிறதா தான் தப்பிக்கலாம். ஆனால் விஜய் சேதுபதி அதுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா, இது சரின்னு சொன்னால் கொண்டாடுறானுங்க, தப்புன்னு சொன்னால் டபுள் மடங்கு கொண்டாடுறானுங்க. அது எதுக்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்றாரு அவரு, அந்த விஷயத்தை மாத்திப்பாங்கன்னு பார்த்தா டபுள் மடங்கு பண்றாங்கன்னு சொல்றாங்களா. எனக்கு தெரிஞ்ச அந்த மீனிங்ல தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது மீனிங் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற மீனிங் வைஸ் பார்க்கும்போது அருண் வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுல, அதை வந்து திருப்பி இந்த வாரம் பாத்தீங்கன்னா ப்ரோவோக் பண்றது அப்படின்றத டபுள் மடங்குல ட்ரிபிள் மடங்கு பண்ணியிருந்தாரு. ஒருவேளை அதை மென்ஷன் பண்ணி விஜய் சேதுபதி பேசுறதா ஓகே அப்படின்னா ஓகே, அது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா தப்புன்னு சொல்லும் போது அது டபுள் மடங்கு செய்யறானுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்துல கூட ஒரு மென்ஷன் பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்ட் எபிசோடு விஜய் சேதுபதியோட செய்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தரமா பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதியை பாராட்டி இருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக ஜேம்ஸ் வசந்த் இருக்கார்ல, ஸோ அவர்லாம் கூட ரிவ்யூ பண்ணுவார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்ல ஒரு மேலே இருக்க ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சில் இருக்கார்ல, ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இந்த மாதிரி விஜய் சேதுபதி ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இருந்த விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்த விஜய் சேதுபதி திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாகவே போட்டிருந்தாங்க விஜய் சேதுபதி ராக்கடு அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ பாராட்டு வந்து லாஸ்ட் வீக்ல வந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா ஒவ்வொரு கேள்வியும் தரமா இருந்தது. அதே சமயத்தில் கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம அந்த கேள்வியை ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டாரு. ஒரு கேள்வி கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிறிஸ்பா ஷார்ட்டா முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு ஜம்ப் ஆயிட்டாரு. ஸோ இதை தான் விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக் பண்ணாரு. அதே மாதிரி சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்லையும் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே சமயத்தில் அட்ரஸ் பண்ண வேண்டிய கேள்வி எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண எல்லா கேள்வியும் அட்ரஸ் பண்ணாரு. ஆனால் சில விஷயத்தை வந்து விட்டுட்டாரு. ஸோ இந்த வீக்லயாவது எல்லா கேள்வியும் அட்ரஸ் பண்றாரா பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் மேஜர் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தீபக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்ததுல மார்னிங்ல இந்த லேபர் அதுக்கடுத்து
ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற விஷயத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இஷ்யூ. அதுக்கடுத்து டாஸ்க்குள்ளே வந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 நாள் அப்படி நிறைய இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் எல்லாமே டாஸ்க்குள்ளே வந்துருச்சு. அந்த மேஜர் இஷ்யூன்னு பார்க்கும்போது தீபக்கும் அருணுக்கும் வந்து அதாவது எப்படி சொல்ல டாஸ்க்கை தவிர வெளியே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கும் அருணுக்கும் வந்தது இல்லை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை தவிர வெளியே வந்தது. ஸோ அந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அருணுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொழக்க அடி விழுந்திருக்கு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கான்செப்டே தப்பு. அவர் வந்து சிம்பிளாக சொன்னார் இந்த மாதிரி லேபர் ஒர்க்ஸ்க்கு அதாவது வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னால் அந்த குக்கிங் பண்ணுறாங்களா அவங்க வந்து ஸ்கில்டு ஒர்க்கர், அதே மாதிரி மற்ற ஒர்க்லாம் பண்ணுறவங்க வந்து லேபர் ஒர்க்கர் தான் பிரிச்சுக்கலாம், நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அருண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் அப்போ எங்களை மட்டம் தட்டுறீங்களா, நீங்கள் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களா, அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக போய் பேச ஆரம்பிச்சார். அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேயே தீபக் இப்படிலாம் பண்ணுறாருனா அப்போ வெளியே வந்து அவரோட டிரைவர் அவருக்கு உதவியாளர்கள் அவங்களெல்லாம் எப்படி ஒரு ட்ரீட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சார். எனக்கு அந்த சமயத்துலாம் தோணுச்சு எப்படா ஒரு மனுஷன் இப்படிலாம் பேசுகிறான். அதாவது நீ ஒரு டாஸ்கில் ஓகே சண்டை போடுறேன், அவரோட எப்படி சொல்கிறது வெளி உலக வாழ்க்கையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாருல, டிரைவர் வந்து ஒரு மட்டமாக தான் நடத்துறாரு, அவரோட உதவியாளரும் ரொம்ப மட்டமாக நடத்துறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாதுல்ல. அதுதான் சொல்றேன். அருண் வந்து ஒரு இடத்துல ப்ரோவோக் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா பீக்குக்கு போயிடுறாரு. அது அவருக்கே தெரிய மாட்டுது. இதை எவன் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ நீங்க அருணுக்கு ஏன் ப்ரோ அகேன்ஸ்டா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அருணோட கண்டென்ட் கொடுக்கறதுல வந்து எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டால் நெகட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் தான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு ஏன் அருணை திட்டுறீங்கன்னு கேட்டால் பின்ன திட்டாம என்ன பண்றது. ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் கொடுக்கும்போது நெகட்டிவ் கண்டென்ட் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கரெக்டாக இருக்கும்போது கரெக்ட் தான் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அருண் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லைன்னா சொல்ல முடியல. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்து அருணை பற்றி நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அருண் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ஏதாவது பண்ணுவார். ஆக்சுவலாக வர்ஷினியும் அருணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலாக பண்ணியிருந்தாங்களே அந்த வீக்கில் எபிசோட்லாம் போய் ரிவ்யூ பாருங்கள். அதுலலாம் அருணை புகழ்ந்து தான் பேசியிருப்பேன். ஏன்னா வந்து அருண் அந்த சமயத்தில் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு பிரின்சிபலாக பண்ணும்போது ஓகே இந்த ரோலை சூப்பராக பண்ணுறான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு ஆக்டராக அந்த ரோலை வந்து பக்காவாக எடுத்து கேரி பண்ணி கொண்டு போன விதம் வந்து சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பயங்கரமாக புகழ்ந்து தான் தள்ளியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் வந்து பார்க்காம இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அருணுக்கு ரொம்ப நெகட்டிவ் கொடுக்குறீங்க, அவர் ரொம்ப ஒதுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆக்சுவலாக பாஸ் அது நான் பண்ணல, உள்ளுக்குள்ள இருக்கிறதுல உங்க ஆள் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு சொல்றாரு, நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நேற்று நைட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது, ஆனால் இந்த சீசன் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. இந்த சீசனில் ஒரு விஷயம் சொல்லலாம். என்னன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக்காக இருந்தது சொன்னார்ல, அந்த கேங் வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் அருண் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கு புரிய மாட்டுது. ஏன்னா டாக்ஸிக் கேங் வந்து லாஸ்ட் சீசன் என்ன பண்ணாங்களோ அர்ச்சனாக்கு அதை தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, மற்றவங்களை புள்ளி பண்றாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் பண்றாரு. இது எல்லாமே லாஸ்ட் சீசன்ல பண்ணாங்கல்ல, அதை தான் ஒரு டாக்ஸிக்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை நம்ம பண்றோமே அப்படின்ற ஒரு உறுத்தல் இருக்க வேணாம். அது இல்லையே, அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அது தப்புன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் வலிக்குது. எனிவேஸ் கொஞ்சம் குறைச்சிக்க ட்ரை பண்றேன். அதே மாதிரி உங்க ஆளுங்களையும் கொஞ்சம் உள்ள இருக்காருல அவரையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லா கேள்வியும் அட்ரஸ் பண்ணுவார், மாசா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ அந்த அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் ஏதோ ஒரு ஒப்பேத்திட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேசுவாருன்னு தோணுதுங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்து லாஸ்ட் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்துட்டார்ல, ஓகே நம்ம நல்லா பண்ணால் நம்மளை பாராட்டுறாங்க. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் பண்ண மாதிரி லாஸ்ட் வீக்கில் பண்ணும்போது எல்லாருமே புகழ்ந்தாங்கல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கும் எபிசோட பார்த்துட்டு வந்திருப்பாரு, கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு வந்திருப்பாரு. இந்த பிக் பாஸ் டீம் சொல்கிறத மட்டும் தயவு செஞ்சு விஜய் சேதுபதி அப்படியே நம்பிடாதீங்க. நீங்கள் பிளாங்காக அதை நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பார்ஷியலாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நிறைய விஷயத்தை மறைச்சிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.